ஹாய் மக்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டில் தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஜாஸ் சினிமாஸ் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டோட கைட்லைன்ஸ் படி 50% ஆஃப் ஆக்குபன்சி தான் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேட்டர்ஸில் ஒரு சீட் விட்டு தான் இன்னொரு சீட் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சானிடைசேஷன் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, க்ரௌட் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஜாஸ் சினிமாஸோட ஜிஎம் சந்திரா சார் இப்போ நம்ம கூட இருக்காரு. தேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7 to 8 months கழிச்சு ஓப்பன் ஆகிருக்கனால அதுக்கு சானிடைசேஷன் ப்ராசஸ் இருக்குது, நிறையா கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய், ஹவ் யூ? ஃபைன் சார். தேட்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளென்சிங் ப்ராசஸ் அப்புறம் சானிடைசேஷன் வந்து வரவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ இன் ஜென்ரல் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். 8 months kalichi, this is a rebirth for exhibition industry and the movie theatres and for us as well. And as per all the government protocols and the guidelines laid down is what we've actually opened up the cinemas today. And I would love to show around and have a walk around with your team so that I can explain each and every process that we've inculcated for the safety and hygienic movie experience. பார்க்கிறதுக்காக ஒரு கஸ்டமர் வந்து நம்பிக்கையா ஒரு ஃபெய்த் நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு முயற்சியும் வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்காக I can show each and every process to you as well. So because every customer feels that நான் மூவி அந்த பழையபடி எங்கள் ஃபேவரட் மூவி தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்னு பட்சத்தில் அந்த ஒரு ஃபெய்த் அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து மேபி இந்த 8 months வந்து கொஞ்சம் கம்மி ஆகிருக்கலாம். பிகாஸ் அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கிறனால and we've taken every step and ensure that faith and trust comes back to the customers' minds back again. So what is this whole setup all about, sir? Tell about. This is basically a process where we ensure that each and every customer who walks in goes through the thermal scan, which is right here, the thermal scan. Okay, you can check here. The temperature comes in. Once the team checks here the temperature is as per the guidelines point of view, that's when the customers are allowed inside. You have a hand sanitizer right here, so you can actually cleanse your hands and also step inside. The third thing what we have is a UV sanitizer, UV foot sanitizer as such. Okay. So what this does is it kind of cleans and ensures that no germs and viruses are left with your foot when you enter the premises. No. This particular thing is a nano-charge ionizer. What this process is all about is it creates a static energy which actually is through in the atmosphere. This particular process ensures that no germs or no viruses which is there on your body and on any surfaces, the bags, anything that you have carry forward to the premises. So these are 3 or 4 steps of disinfection process just before you enter the premises. Just to ensure that all customers who are coming from different walks of life, they are clean and they ensure that they feel clean as well and then they enter the premises. சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவ்வளோ க்ரௌட் வரல தேட்டர்ஸ்க்கு. ஸோ வந்து இனிமேல் வரப்போ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மார்ச் அந்த மாதிரி பெரிய மூவிஸ் ரிலீஸ் ஆகும்போது நிறைய க்ரௌட் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அது உங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க டிக்கெட் கவுண்டர் பொறுத்தவரையில்? See, this is a box office counter. இங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா we got a couple of things right here. First of all, safety shield for all the counters so that the customerக்கும் எங்க எம்ப்ளாயிஸ்க்கும் உண்டான ஒரு பேரியர் நம்ம கிரியேட் பண்ணோம் சேஃப்டி ஒரு சேஃபாக வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்காக. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர் சினிமா டைமிங்ஸ். இப்போ க்ரௌட்ஸ்ன்றது நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்திருந்தீங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சினிமா போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் தான் அங்கே ரொம்ப ஒரு it's the most profound thing that you will actually find across any cinema theatre as such. So and the crowd when the right now is not encouraged because you don't want to be in the middle of the crowd. So adala what we've done is we've staggered all the show timings so that because we got 11 screens and it's a task for us to kind of to ensure that each and every show is not clashing with another screen as such. So let's say if for a noon show we have around 6 screens, we've ensured and
program team has ensured that all the 6 screens start and probably end at different timings so that no customer from the adjacent screens actually clash. So அந்த விஷயம் ஒன்று பார்த்துருக்கோம். Second is single use 3D glasses. We used to have 3D glass which could be actually reused. Yeah, so now we do not do that. We ensure that all the 3D glasses are actually single use only. The third thing is the contactless transactions. So we've got the contactless transaction is something that we wanted to do it. So now is the right time for us. In and பார்த்தீங்கன்னா you could actually book your tickets to QR code. We've got digital payments, so all of these things. Before we used to have paper tickets. Now we totally got rid of paper tickets. Okay. So you come here, you transact with in our counters. You present your phone number. Phone number கொடுத்த உடனே you get a SMS. And the SMS you get your invoice and along with the confirmation of your booking. அது வச்சு you can actually walk into our cinemas also. These are the things that we've done at the box office. ஸோ வந்து பயங்கரமாக எனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து டேரெக்டாக இப்போ வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து எல்லாம் எனக்கு வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அதை அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்காக வந்து அவங்க வந்து யூவி ரேஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ண பிறகு அவங்க வந்து அந்த ஹோல் ட்ரேயில் வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுடுவாங்க. எவ்வளோ டைமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரே இருக்கும். ஸோ என்னோடய ஃபுட் வந்தாச்சு. எப்படி இருக்குது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன். அதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்து மூவிக்கு அடுத்தபடியாக நம்ம தேட்டருக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன்கான். அது பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து ஓப்பனாக கொடுப்பாங்க. பட்டர் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி ஓப்பனாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ வந்து இதோட வந்து ப்ரொடெக்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பாப்கார்ன்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவோம். அது வந்து அங்கே அந்த மிஷினில் போயிட்டு ஆட் பண்ணுறது வந்து இந்த கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே வந்து யோசிப்பீங்க, ஆச்சா வாங்கி சாப்பிடணுமா நம்ம இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு யோசிப்பீங்க. பட் நீங்கள் எந்த செகண்ட் தாட்டும் வராமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து அழகாக சாஷெட் மாதிரி போட்டுட்டு கொடுத்துட்டாங்க. இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து பேக்டாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ஸ் வாங்கினாலும் சரி டோனட் வாங்கினாலும் சரி எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழகாக ஒரு பேப்பர் கவரில் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பரவுறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சப்போஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் அந்த ஸ்ட்ராவில் வந்து மூலமாக உங்களுக்கு வந்து ஜெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் அகெயின் அவங்க அதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீல்டு கவரில் வந்து வச்சுருக்காங்க. நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரா கூட அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபுல் பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். எஸ், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. மூவி ஸ்க்ரீன் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, என்னென்னா க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்கலாம். சார் இப்போ வந்து ஒன் பை ஆல்டர்னேட்டிவாக தான் வந்து இப்போது சீட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக 50% இன்வென்ட்ரி எங்களுக்கு கிராண்ட் பண்ணதே வந்து இட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் அஸ். ஆனால் ஃபைனான்ஷியலி வுட் தட் பி லயபிள் ஃபார் அஸ் ஃபார் ஆப்ரேஷன்ன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. பட் எஸ் வீல் போக தெரியும். பிகாஸ் ஃபுல் ஆக்குபென்சியில் ரன் பண்ணுறது ஒன்று, அப்புறம் 50% ஆக்குபென்சியில் ரன் பண்ணுறது தட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் ball game altogether. But then we've taken the positive side of the current situation. We've ensured that all of the seats whichever has been நாங்கள் விற்கிறோன்ற மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து விட்டுட்டு மிச்சதெல்லாம் எதெல்லாம் இந்த சீட்லாம் விற்கலையோ அதை வந்து நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் there is very clear indication and awareness for the customers not to sit there and to ensure social distancing maintained in all of these parts of the auditorium. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இருக்க பயம் என்னென்னா ஸோ க்ளீனிங் எப்படி இருக்கும், ஸோ வந்து இங்கே உட்காரப்போ வந்து ஹேண்ட்ஸ் நம்ம வைப்போம். ஸோ வந்து ஹோல் க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
Cleaning process என்றது வந்து பார்த்தீங்கன்னா we've taken a lot of steps to understand what is required as per the guidelines first thing. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கள் சிஸ்டமில் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது தான் நாங்கள் யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ஷோ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் உண்டான ஒரு டைம் வந்து 40 மினிட்ஸ் ஆக்கணும் ஒரு ஷோக்கு இன்னொரு ஷோக்கு நெக்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு. இது ஏன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் த க்ளீனிங் ப்ராசஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். It is not the same. We've got each and every seat which needs to be disinfected. The floor, the surface, the touch points, the armrest, everything has to be disinfected and ensure that it is ready for the next show. So we got ULV foggers for that. We got specific sanitizing agents for that, which is applied to each and every touch point and surface. And also we've ensured that the atmospheric cleansing also happens. The air cleansing also happens because we've installed UV sanitizers inside our HU coils. This helps in killing any of the viruses or germs which is present in the air. And the criminalum வந்து பாத்தீங்கன்னா HUலயே அந்த air handling unitsலயே வந்து இதாயிடும். So when the customer is sitting here he gets a clean fresh air to breathe, a disinfected seat and all the touch points and surfaces are all clean as per the norms, and he can have a better movie watching experience. Yeah. அண்ட் தென் ஏசி கண்டிஷனிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக என்னோடய கொஸ்டின் என்னென்னா முன்னாடி இந்த ஏசி கண்டிஷனிங் அந்த டெம்பரேச்சர்ஸ்க்கும் இப்போக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எப்படி கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா? ஸோ ஹவு டு தே ஃபீல்? Before we used to have basic temperature used to be around 22 degrees. Right now we had to increase the fresh air intake also because as per the guidelines we are supposed to have between 26 to 30 degrees centigrade. That will be very difficult for a person to sit for about 3 hours or 4 hours inside the auditorium in that temperature. But we've ensured that the fresh air intake is taken, and the auditorium is always it does have as much as air circulation which is recommended by the government guidelines பிரகாரம் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. பட் வீவ் என்ஷோர் தட் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் பீன் டேக்கன் இன் டர்ம்ஸ் ஆஃப் AHU அண்ட் த ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ வந்து நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எந்த ப்ரைஸ் வேரியேஷனும் இல்லை. முன்னாடி நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் வந்து ஒரு மூவி பார்த்தீங்களோ அதே ப்ரைஸ்க்கு தான் இப்போயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரோட ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து இந்த கொரோனா டைமில் வந்து எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் எப்படி அணுகணும், ஸோ என்ன மாதிரியான சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரியே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி அவங்ககிட்டே கேட்கலாம். ஹாய் மேம். மேம், இப்போது இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எப்படி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸோ என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொரோனா அப்படின்றதுனால ஹேண்ட் வாஷ், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மாஸ்க் வேரிங் இது தான். ஸோ இது மூணுமே தான் நாங்கள் ரொம்பவே வந்துட்டு எல்லா எங்களோட ஸ்டாஃப் கிட்டேயுமே ரொம்பவே நாங்கள் அழுத்தி சொல்கிறது இது தான், இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு. பட் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது மட்டும் எப்பவுமே பத்தாது. அவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குன்றதையும் சொல்கிறோம். ஸோ அவங்க இங்கே ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் அதை பற்றி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இங்கேயே நம்ம பார்க்குறோம். ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களையும் சொல்கிறாங்க மாஸ்க் ஒழுங்காக போடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க மாஸ்க் போடுற விதம், அவங்க அந்த டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுற விதத்தில் தான் வந்து தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அண்ட் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சரஸ் அண்ட் ரிஸ்கி ஹெல்த் இதுன்றதுனால அண்ட் இதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் அண்ட் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இங்கே ட்ரைனிங்கில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒருத்தர் சேஃபாக இருந்தாலே 100 people ஆர் சேஃப். அதே மாதிரி ஒருத்தர் சேஃபாக இல்லைனாலும் 100 peopleமே சேஃப் கிடையாதுன்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அந்த கான்செப்டை எல்லாருக்குமே ரொம்பவே நாங்கள் பயங்கரமாக சொல்கிறதுனால ஸோ இங்கே ஒரு ஜாஸ் ஃபேமிலி தான் நாங்கள். ஸோ எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கிட்டா தான் நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இங்கே சேஃப்டி ட்ரைனிங் அப்படின்ட்டு. மேம், கிட்டத்தட்ட 7 months கழிச்சு வந்து தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்த மாதிரி அண்ட் சில் பண்ண கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ புது படம் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இவ்வளோ நாள் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ தேட்டரில் பார்க்க பழைய மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக பார்க்கலாம். வெளியே சுத்தமாக முடியாமல் வந்திருந்தோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டில் பார்க்கணும்னா ஃபோனில் பார்த்துட்டு இருக்கணும், தனியாக உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்தோமா ஒரு ட்ரிப் வெளியே போன மாதிரியே இருக்கும், மூவி பார்த்த மாதிரியே இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் மூவி சேர்ந்து வரீங்களா? Recently got married actually, so the first time we are coming to the movie.
So first after 7 months so waiting for the new movie release. Any Tamil movie new movie release. Old movie எல்லாம் பார்த்தாச்சு. So new movie waiting for the new movie release like Master, Surya Potru. So waiting to watch that movie. எப்படி இங்கே வந்து சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் என்ன எடுக்கிறாங்க மாலில்? இருந்தே பக்கா சேஃபாக இருந்தது. சானிடைஸ் அண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே பக்காவாக இருந்தது. அண்டு உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரின்னோன்னு கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டோம். என்னடா இது நம்ம கொஞ்சம் ரொம்ப தைரியமாக வந்துட்டோமோன்னு. பட் சேஃபாக இருந்தது, நீட்டாக இருந்தது, பயம் இல்லை அண்ட் சில் பண்ண முடிஞ்சுது. ஒரு நாளைக்கு 10 யூஸ் பண்ண சானிடைசர் மட்டும் ஒரு ஃப்ளோர் ஒரு எந்தெந்த ஸ்டோர்லாம் போகிறோமோ அந்த ஸ்டோர்லாம் ஒரு வாசனை கொடுக்குறாங்க. அந்த வாசனை பாருங்களேன், மோத பாருங்களேன், ஒரு மாதிரி வாசனை அடிக்குது. அது ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறாங்க. கை ஒரு மாதிரி ஆகுது. கம்பல்சரி மாஸ்க் போட்டு வர சொல்கிறாங்க. மாஸ்க் இல்லாமல் விட மாட்டுறாங்க. சானிடைசர் கொஞ்சம் நல்ல விஷயம் தான் மாஸ்க் போட்டு வரதுன்றது. ஹேண்ட் சானிடைசர் தான் அங்கங்கே நம்மளா போய் யூஸ் பண்ணிக்கிறோம். மாஸ்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களா உங்களுக்கு? மாஸ்க் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்கவுங்க தான் கொண்டு வரோம். அண்ட் ஒரு சீட் விட்டு ஒரு சீட் தான் வந்து இப்போது அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வந்து அது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வரப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் உட்காந்தீங்க? விட்டு தான் உட்காந்தீங்களா? இல்லை ஆல்டர்னேட் தான் உட்காந்தோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இந்த நம்பர் அச்சின்னு இந்த வர்றா மச்சான் அங்கே வர்றா இப்படி பண்ணுறான் கலாச்சாரம். நாங்களே அதை வச்சு நாங்களே இது பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ தள்ளி தண்ணி டேய் அங்கேருந்து எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குது ப்ரோ. டே மச்சான் இங்கே வா அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு சிரிக்கணும் உங்களுக்கு அங்கே. அதுக்கெலாம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்லாம் அலோவ் பண்ணாங்க. தட்ஸ் வில் பி குட் ஒன்லி ரைட். ஆல்டர்னேட்டிவ் அலோவ் பண்ணால் தானே நம்ம கொரோனா எல்லாம் ஸ்ப்ரெட்டை தடுக்க முடியும். தட் வில் பி குட் ஒன்லி. அடுத்து வந்து என்ன மூவி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆல்வேஸ் விஜய் ஃபேன். ஸோ சார் மூவி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூரரைபட். நீங்கள் சார்? நான் ஆஃப்கோர்ஸ் மாஸ்டர் தான் வெயிட்டிங். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ் சினிமாஸோட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இங்கே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வரது ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே பயப்படாமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி உங்களோட ஃபேமிலியோடையும் சரி மூவிஸ் என்ஜாய் பண்ணலாம். தீபாவளி டைமை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.